வணக்கம். இது தமிழ்விண்ணின் மதிய நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். நாமல் ராஜபக்ச மன்னர் சார்ல்ஸை சந்தித்தாரா? நாமலின் ஊடக பிரிவு வெளியிட்ட தகவல். கச்சத்தீவு அந்தோனியார் ஆலய திருவிழாவுக்கு தமிழகத்திலிருந்து பெருமளவான யாத்திரிகள். பரீட்சை எழுதிய மாணவர்களுக்கு போலீசார் விடுத்துள்ள எச்சரிக்கை. நோர்வே நாடாளுமன்றத்தில் இலங்கை தொடர்பில் இன்று விவாதம். தட்டுப்பாடின்றி எரிவாயு கிடைக்க நடவடிக்கை. 36 மணத்தியாலங்களில் நாடளாவிய ரீதியில் விநியோகம். அக்குரேகொட இரட்டை கொலை, தொலைபேசி அழைப்பில் சிக்கிய துப்பாக்கிதாரி, வெளியான தகவல். உலக சந்தையில் தொடர்ந்தும் உச்சத்தில் தங்க விலை. மட்டக்களப்பில் அதிகரிக்கும் முதலைகளின் நடமாட்டம், ஆபத்தில் பல உயிர்கள். தொடர்பான விரிவான செய்திகள். மொட்டு கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இங்கிலாந்தில் மன்னர் சார்ல்ஸை சந்திக்கவில்லை என்று நாமல் ராஜபக்சவின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அண்மையில் பிரித்தானியாவின் புகழ்பெற்ற கேம்பிரிட்ஜ் மற்றும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகங்களின் அழைப்பின் பேரில் விசேட விரிவுரைகளை நிகழ்த்தச் சென்ற நாமலுக்கு லண்டனில் புலம்பெயர் தமிழர்களின் எதிர்ப்பை அடுத்து அந்த நிகழ்வுகள் ரத்து செய்யப்பட்டன. அதன் தாக்கத்தில் நாமல் இங்கிலாந்தில் பல பிரபலங்களை சந்தித்தார் என்று தகவல்கள் வெளியிடப்பட்டது. அந்த வரிசையில் இங்கிலாந்தில் மன்னர் சார்ல்ஸை சந்தித்தார் என்ற செய்தி சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டிருந்தது. குறித்த செய்தி தொடர்பில் நாமல் ராஜபக்சவின் ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டுள்ள குறித்த படம் செயற்கை தொழில்நுட்பத்தில் அல்லது போலியாக செய்யப்பட்ட புகைப்படமாகும். இது நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு அவதூறு ஏற்படுத்தும் நோக்கில் புனையப்பட்டதாகும் என்று ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலயத்தின் வருடாந்த உற்சவத்தில் கலந்து கொள்வதற்காக தமிழகத்திலிருந்து 3996 யாத்திரிகள் இலங்கைக்கு வருகை தரவுள்ளனர். வரலாற்று புகழ்பெற்ற கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலயத்தின் வருடாந்த திருவிழா நாளைய தினம் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது. இந்த ஆன்மீக நிகழ்வில் பங்கேற்பதற்காகவே தமிழகத்திலிருந்து பெருமளவிலான பக்தர்கள் கடல் வழியாக வருகை தருகின்றனர். இம்முறை தமிழகத்திலிருந்து மொத்தம் 3996 யாத்திரிகள் வருகை தரவுள்ளனர் என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. 92 விசை படகுகளில் 3589 பேரும் 26 நாட்டு படகுகளில் 307 பேரும் பயணிக்க உள்ளனர். தமிழகத்திலிருந்து புறப்படும் யாத்திரிகள் நாளைய தினம் காலை ராமேஸ்வரத்தில் முறையான சோதனைகளை முடித்துக் கொண்டு கச்சத்தீவு நோக்கி பயணத்தை ஆரம்பிக்க உள்ளனர். இதற்கான முன்னேற்பாடாக அவர்கள் பயணிக்கவுள்ள அனைத்து படகுகளையும் பரிசோதனைக்கு உட்படுத்தும் நடவடிக்கைகள் ராமேஸ்வரத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இலங்கை கடற்படை மற்றும் மாவட்ட செயலகம் இணைந்து யாத்திரிகளுக்கான குடிதண்ணீர், சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு வசதிகளை கச்சத்தீவில் ஏற்கனவே தயார் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை இன்று நிறைவடைய உள்ள நிலையில் அமைதியான வழியில் வீடுகளுக்கு செல்லுமாறு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்கள் வன்முறை சம்பவங்களில் ஈடுபடும் ஆபத்து உள்ளதால் போலீசார் அவதானம் செலுத்தியுள்ளனர். கடந்த ஆண்டுகளில் நடந்த சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். பரீட்சை இன்று முடிவடைந்த பின்னர் இதுபோன்ற சூழ்நிலைகள் ஏற்படாமல் தடுக்க பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க போலீசார் திட்டமிட்டுள்ளனர். மேலும் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் மீது கவனம் செலுத்துமாறும் போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். இலங்கையில் அண்மையில் நடைபெற்று முடிந்த தேர்தல்களை தொடர்ந்து ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றங்கள் குறித்து நோர்வே நாடாளுமன்றத்தில் விவாதம் ஒன்று நடைபெறவுள்ளது. நோர்வே தொழிலாளர் கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கம்சி குணரத்னம் முன்வைத்துள்ள பிரேரணைக்கு அமைவாக இன்று இந்த விவாதம் இடம்பெறவுள்ளது. இந்த விவாதத்தின் போது எழுப்பப்படும் கேள்விகளுக்கு நோர்வே வெளிவிவகார அமைச்சர் பதிலளிக்கவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் உள்நாட்டு மற்றும் சர்வதேச எதிர்பார்ப்புகளை மையமாக கொண்டு அமையவுள்ள இந்த விவாதத்தில் இலங்கையில் ஏற்பட்டுள்ள ஜனநாயக மாற்றங்கள், நல்லாட்சிக்கான நகர்வுகள் மற்றும் ஊழலை ஒழிப்பதற்கான உறுதிப்பாடுகள் குறித்து முன்னேற்றங்கள் தொடர்பில் விவாதிக்கப்படவுள்ளன. அத்துடன் இன மற்றும் மத அடிப்படையிலான சிறுபான்மை மக்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் அவர்களின் உரிமைகள், நாட்டின் தற்போதைய மனித உரிமை நிலைமை, இராணுவ மயமாக்கல் தொடர்பான கவலைகள் மற்றும் பொறுப்புக்கூறல் சமரசம் ஆகிய விடயங்கள் குறித்தும் பேசப்படவுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவி வரும் சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்யும் வகையில் விநியோக நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக எரிவாயு நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன.
அடுத்த 36 மணித்தியாலங்களுக்குள் நாடு தழுவிய ரீதியில் எரிவாயு விநியோக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்று லாப்ஸ் எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது. அண்மைய நாட்களில் நிலவிய எரிவாயு தட்டுப்பாட்டிற்கான காரணங்கள் குறித்து லாப்ஸ் எரிவாயு நிறுவனத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் நலிந்த குருகுலசூரிய விளக்கம் அளித்துள்ளார். அதேவேளை நாட்டை வந்தடைந்துள்ள 3900 மெட்ரிக் டன் எரிவாயுவை விநியோகிக்கும் பணிகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது. தற்போது நாளொன்றுக்கு 1,50,000 எரிவாயு சிலிண்டர்கள் சந்தைக்கு விநியோகிக்கப்படுகின்றன. மற்றும் ஒரு எரிவாயு கப்பல் நாளை நாட்டை வந்தடைய உள்ளது. தொடர்ச்சியான இந்த விநியோக நடவடிக்கைகள் மூலம் சந்தையில் நிலவும் தட்டுப்பாடு விரைவில் சீராகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது என்று தெரிவித்துள்ளார். அக்குரேகொடவில் வழக்கறிஞர் மற்றும் அவரது மனைவி சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக மொனராகலை போலீசாரால் கைது செய்யப்பட்ட 2வது துப்பாக்கிதாரி பற்றிய பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த நபர் சட்டபூர்வமாக விடுவிக்கப்பட்ட கடற்படை வீரர் எனவும் கரத்தனிய சுத்தாவின் மிகவும் நம்பகமான மற்றும் திறமையான துப்பாக்கிச்சூடு நபராக அவர் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. சிறைச்சாலை அதிகாரியின் கொலை உட்பட 6 கொலைகளில் சந்தேக நபர் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் என்பதும் தெரியவந்துள்ளது. இரட்டை கொலை தொடர்பாக 2 துப்பாக்கிதாரிகளையும் அவர்களுக்கு ஆதரவளித்த ஒரு குழுவையும் போலீசார் தற்போது கைது செய்துள்ளனர். இந்த 2வது நபரை கைது செய்ய பொதுமக்களின் உதவியை நாடி அவரது பல புகைப்படங்களை போலீஸ் பிரிவு ஊடகங்களுக்கு வெளியிட்டிருந்தது. இத்தகைய சூழலில் மொனராகலை பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் சம்பந்தப்பட்ட நபர் மறைந்திருப்பதாக 119 போலீஸ் அவசர எண்ணுக்கு குடியிருப்பாளர் ஒருவரிடமிருந்து போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டமைக்கு அமைய கைது செய்யப்பட்டுள்ளார். அதன்படி மொனராகலை போலீசாரின் அதிகாரிகள் குழு நேற்று இரவு குறித்த வீட்டை சோதனையிட்டு 3 சந்தேக நபர்களையும் கைது செய்துள்ளது. சந்தேக நபர்களை அவர்களின் புகைப்படங்கள் மூலம் பின்னர் உறுதிப்படுத்திய மேற்கு தெற்கு குற்றப்பிரிவு அவர்களை பலத்த பாதுகாப்புடன் கொழும்புக்கு அழைத்து வந்துள்ளது. உலக சந்தையில் இன்றைய தினம் 1 அவுன்ஸ் தங்கத்தின் விலை $5,158 காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக தங்கத்தின் விலையில் ஏற்ற இறக்கங்கள் பதிவாகி வருகின்றன. இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன் வரலாற்றில் முதல் முறையாக உலக சந்தையில் தங்கத்தின் விலையானது $5,000 கடந்திருந்தது. அதே நேரம் கடந்த 6 மாதங்களில் தங்கத்தின் விலை 52.44% அதிகரிப்பை பதிவு செய்திருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. அத்துடன் வெள்ளியின் விலையும் அதிகரித்து $88 விற்பனை செய்யப்படுகின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெய்து வந்த வடகிழ் பருவப்பேச்சு மழைவீழ்ச்சி ஓய்ந்திருக்கின்ற நிலையில் கிராமிய குளங்களில் முதலைகளின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுவதாக அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்தின் போராதீவு பற்று பிரதேசத்தில் உள்ள வெல்லாவளி, கோவில் போராதீவு, பொறிக்காமம் ஆகிய பல பகுதிகளில் காணப்படும் கிராமிய குளங்களில் முதலைகளின் நடமாட்டம் காணப்படுகின்றது. கடந்த காலங்களிலும் அக்குளங்களில் எவ்வாறு முதலைகளின் நடமாட்டம் அதிகரித்து காணப்பட்டதனால் மேய்ச்சலுக்கு சென்ற ஆடு மாடுகளை முதலைகள் வேட்டையாடிய சம்பவங்களும் உண்டு. எனவே இதனை கருத்தில் கொண்டு அந்த பகுதிக்கு ஆடு மாடுகளை மேய்ப்பதற்காக செல்பவர்களும் தமது கால்நடைகள் விடயத்திலும் மிகவும் அவதானத்துடன் நடமாடுமாறு அந்த பகுதி சமூக ஆர்வலர்கள் தெரிவித்தும் இருக்கின்றார்கள். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாமல் ராஜபக்ச மன்னர் சார்ல்ஸை சந்தித்தாரா? நாமலின் ஊடக பிரிவு வெளியிட்ட தகவல். கச்சதீவு அந்தோனியார் ஆலய திருவிழாவுக்கு தமிழகத்திலிருந்து பெருமளவான யாத்திரிகள். பரீட்சை எழுதிய மாணவர்களுக்கு போலீசார் விடுத்துள்ள எச்சரிக்கை. நோர்வே நாடாளுமன்றத்தில் இலங்கை தொடர்பில் இன்று விவாதம். தட்டுப்பாடின்றி எரிவாயு கிடைக்க நடவடிக்கை. 36 மணித்தியாலங்களில் நாடளாவிய ரீதியில் விநியோகம். அக்குரேகொட இரட்டை கொலை, தொலைபேசி அழைப்பில் சிக்கிய துப்பாக்கிதாரி, வெளியான தகவல். உலக சந்தையில் தொடர்ந்தும் உச்சத்தில் தங்க விலை. மட்டக்களப்பில் அதிகரிக்கும் முதலைகளின் நடமாட்டம், ஆபத்தில் பல உயிர்கள். இத்துடன் தமிழ்விண்ணின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.